சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாஸ். ஐயோ பாயாசம் வரலன்னா பக்கத்துல இருக்க இலையில எடுத்து நீங்களாவது கொடுங்கடா. அண்ணே எனக்கு பாயாசமே வைக்கலையாம்னே. அண்ணே ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் அனைவருக்கும் என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சேலஞ்சில் என்ன பார்க்க போறோம்னா அப்பளம் பாயாசம். இன்னைக்கு போட்டியே வந்து அப்பளம் பாயாசம் தான் போட்டியே வந்து. அதுவும் 1.5 லிட்டரு பாயாசம், அது போக வந்து அப்பளம் வச்சுருக்கான். எங்கள் ப்ரோ பிளேயர் வந்திருக்காரு. நீங்கள் வேற வியூவர்ஸ் வேற அடிக்கடி கேட்குறீங்க பிளேயரு என்னாச்சுன்னு அவர்கிட்டே கேட்போம். உங்களை ஒரு வியூவர்ஸ் அடிக்கடி கேட்குறாப்புல, அவருக்கு நீங்கள் என்ன உங்களோட ரசிகருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டைம் கேட்டேன், 2 வீடியோக்கு வரலன்னு கேட்டாப்புல. எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்கள். அவரோட ரசிகருக்கு ஏதாவது சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. கேட்டதுக்கு அவர் அடிக்கடி கேட்குறாப்புல, கேட்டுக்கிட்டே இருக்காரு அவர் வந்து. சரி, நம்ம இந்த அப்பளம் பாயாசம் சாப்பிட்றது எப்படி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? இல்லை, இதுவரை யாருமே வந்து அப்பளம் பாயாசம் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப்பில் பார்த்ததில்ல. அப்பளம் பாயாசம் சாப்பிட்ற சாப்பாட்டு கடைசியாக கொடுப்பாங்க அப்பளம் பாயாசம். நம்ம அந்த வந்து சாப்பாடாகவே இன்னைக்கு வந்து வச்சுருக்கோம். 1.5 லிட்டரு தொட்டுக்கிற ஊறுகாய் வேறு வச்சுருக்கான். ஊறுகாய் வச்சுருக்கேன், பார்த்துக்கிறேங்க. ஊறுகாய் இருக்குது. ஒரு ஆளுக்கு 1.5 லிட்டரு பாயாசம் வச்சுருக்கான். நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடலாம், குடிச்சிக்கலாம். அப்பளத்தில் போட்டு உடச்சி சாப்பிடலாம். ஒரு ஆளுக்கு 8 அப்பளம் வச்சுருக்குறான். எண்ணி கூட பார்த்துக்கிறோங்க. ஆமாம், 4 ஆமாம் 8 தான் இருக்குது. ஒரு 8 அப்பளம் கரெக்டாக இருக்கா? இருக்குது. சரி, என்ன ப்ரோ பிளேயரு, உங்களோட வியூவர்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அவங்களோட நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றி இன்னைக்கு ஜெயிக்கிற ஆளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பரிசு இருக்குது. கேமராமேன் அப்படியே முழிக்கிறாரு. அவர் முழிக்கும்போது ஐயோ பெருசுன்னு சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்துக்கிறேங்க. என்ன ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அங்கிட்டே வச்சுக்கிறேங்க. நீங்கள் ஜெயிச்சா நீங்கள் கொண்டு போயிருங்க. ஜெயிச்சிடும். சரி, போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஆரம்பிங்க. அவங்க விருப்பம் எப்படினாலும் சாப்பிடுங்க. இருங்கப்பா, 1 2 3 சொல்லிக்கிறோம். உடனே ஆரம்பிக்காதியா? ரெடி, சொல்லுங்க. 1 2 3 ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க விருப்பம் எப்படினாலும் என்ன மாதிரி பண்ணுங்க. ஓச்சுரா, உங்கள் அப்பளம் தனித்தனியாக ஒதுக்கிடுங்கப்பா. எங்களுக்கு சேர்த்துறாதியா? அதெல்லாம் சேர்க்க மாட்டான். ப்ரோ பிளேயர் சோறு மாதிரி பிறந்து சாப்பிட போகிறாரோ? நானே அப்படித்தான் பண்ண போறேன். பாயாசத்தை மூடியாச்சு. இன்னைக்கு ஒரு புடி சூடால இருக்கு. இருக்கடாது ஒண்ணு. சரி, இன்னும் காஞ்சிருக்கேன். சூடாரி இருக்கேன். என்ன அது பாயாசம் சாப்பிட்றதுல எக்ஸ்பர்ட் நீங்க. பருப்பு என்ன போட்டு போட்டிருக்கீங்க? சுடுதப்பா, இது என்னது இவ்வளவு சூடா வச்சீங்கன்னா எப்படிப்பா சாப்பிட்றது? வேமா நீங்க தானே கொதிக்க சேலஞ்சு கேட்குறீங்க. டிஃபரெண்டான சேலஞ்செலாம் கேட்குறீங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அது ப்ரோ பிளேயர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் கஷ்டமா இருந்தாலே போட்டிக்கே வருவேன்றாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிறேன் மாட்டேன்றாரு. என்ன பிளேயர் சொல்லுங்க. நீங்க தான் கஷ்டமா இருந்தாதான் வருவேன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சூடு. இன்னைக்கும் கோயந்தா தானோ? இல்லை, முந்திரி பார்க்க நீங்கள் பூரா கிஸ்மிஸ் தான் அதிகமாக இருக்குது. தெரியாமல் சொல்லிட்டோம். அதே கிஸ்மிஸா? அப்போ அது முந்திரி பருப்பு இல்லையா? இது பேர் திராட்சை பழம்பா. ஏதோ வித்தியாசமாக பேர் சொல்லிட்டு எனக்கு புரியல. கிசு மிஸ்ஸு. சரி, கிசு மிஸ் ஆயிடுச்சா? What nonsense you are talking? என்னடா இந்த சூடா இருக்கு, எப்படா திங்கிறது? முந்திரி அவ்வளோதான். இப்படிலாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம பண்ணியிருக்கோம்ல அது மாதிரி. நான் பண்ணியிருக்கேன்ல அது மாதிரி. சூடாக இருக்குது. சரி,
ப்ரோ பிளேயரு பாயாசம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. பாயசம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ஆனால் சூடாக இருக்கு. சூடாக இருக்கு. இந்த சூட்டை குறைக்கிறதே எப்படின்னு தெரியல. சூட்டை வேறு மாதிரி குறைப்போம். என்னது 2 பேரும் கூட்டிட்டாங்க. அவர் என்னையே ஃபாலோ பண்ணுறாரு ப்ரோ. இங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிதா, வாங்க போவோம். ஓ, அவர் பக்கம் பறிச்சிருக்கனால அதை அள்ளிட்டு போயிடலான்னு பார்க்குறா, தட்டிட்டு போயிடலான்னு பார்க்குறாரு கூட. சரி ரைட்டு. எங்கிட்ட தோட்டை உருட்டி பணஞ்சு அடிச்சிருக்கு. அது அடிங்க நான் குழப்பி அடிங்க. சுடுது. கொண்டு வந்துட்டு பாலை குடிக்க சொன்னீங்க, குடித்தோம். அதில் பழத்தையும் போட்டு சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்டோம். இப்போ என்ன நீங்கள் போட்டு இப்படி பாயாசத்தெல்லாம் கொடுக்குறீங்க? கம்ப்ளைண்ட் தான் கேட்கணும். ஐயோ, என்னைய பொருள் காட்சி ஆக்கிட்டாரு. கம்பெனி இருக்கிற தீர்ப்பு தான். இன்றைக்கி அநேகமாக ப்ரோ பிளேயருக்கா இல்லை சென்ட்ரு பிளேயருக்கான்னு தெரியல போட்டி. ஏன் இப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. கடைசியாக மாறும் எல்லாம். சேட்டு சூடாலாம் வச்சுருக்கீங்க, சாப்பிடுங்க. ஒரு வச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை. வேறு என்னையவே பார்க்காதியா, நீங்கள் வேகமாக சாப்பிடுறியா? உங்கள் தட்டை நீங்கள் பாருங்க. ஆமாம், மாத்தாடி நீங்கள் முடிச்சுன்னா நீங்கள் பரிசு வாங்க போறியா? நான் முடிச்சா நான் பரிசு வாங்க போகிறேன். ஓகேவா? இது ஹெட்ஃபோன் மாதிரி இருக்குது. இதானே வந்துருப்பா. சூடு தான் பாதி இது ஒன்றுது. எனக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஒருத்தர் இருக்காப்புல, அவரை இறக்குனேன்னு நேரம் முடிச்சிருப்பாப்புல. ஆமாம், அவர் ஒருத்தர் இருக்காப்புல. பாயாசத்துக்கு ஊறுகாயை தொட்டு திண்டு நம்மளாத்தே இருப்போம். உடம்புல நிறைய அடிச்சிட்டாரு இல்லையா? சூடு வாங்க. இப்படி வச்சுருந்தீங்கன்னா நானே பத்து வந்துட்டேன். கடைசி ஒரு வாங்க வரேன்னு நினைக்கிறேன். யார் வாங்கினான்னு ப்ரோ பிளேயரா? ரொம்ப நாளமாக அவரும் பரிசு வாங்கணும் ஆசைப்பட்டு இருக்காப்புல. அது ஜெயிச்சாருன்னா பாயாசம்னு கூப்பிடுவாங்க. சும்மாவே அவருக்கு பேர் பாயாசம் தான். நாங்கள் தான் அவரை ப்ரோ பிளேயர்னு வச்சுருக்கோம். இன்று முதல் அவர் ப்ரோ பிளேயர் என்று அழைக்கப்படுவார்.
பொறுமையாக சாப்பிடுவான். ஜெயிக்கட்டும். ஆமாம். இதான் கேட்ட போட்டுச்சு நீ எடுக்காது செல்ஃபு. ஆமாம். எல்லாரும் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ப்ரோ பிளேயர் வச்சு இழுக்கிறாப்ல. பாயாசத்தையும் இந்த போடு போடுறாரு. வேற கறி சேலஞ்சுக்கு விட்டாச்சு. என்ன போடு போடுறாருன்னு பார்க்க முடியாது. அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் இப்படி கவனிச்சேன். பாயாசத்தை இந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றீங்களே, இதுக்கு முன்னாடி பாயாசம் ஏதோ 2 லிட்டரு 3 லிட்டரு குடிச்சிருக்கீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைமா இல்லை எப்படி? இன்னைக்கு பரிசு நீங்கள் தான் தட்டிட்டு போகணும், இவ்வளோ வேகமாக சாப்பிட்றீங்க. சாப்பிடுங்க. என் ப்ராப்ளம் என்ன எதுவும் பேச மாட்டேறியா? பேச்சு கொடுத்து நாங்கள் உங்களை தோக்கடிக்க முடியாது. நெருக்கி முடிச்சிட்டியா? சொல்லுங்க. ஏன் வேணும் கொஞ்சம் தரவா? போதுமா? அப்பனா இது வேணுமா பேர்? அதான் ஜெயிச்சது. அப்புறம் என்ன வேற யாரு? முடிக்கணும். அவரோட சாப்பிட நம்ம சாப்பிட்ற சாப்பிடுவான். போட்டியோட இதில் விட இதுங்களாம். இறுதியில் இன்னைக்கு வந்து ஈட்டிங் சேலஞ்சில் நம்ம நண்பர் ப்ரோ பிளேயரு, ஜூஸ் கடைக்காரரு, ஜூஸ் ஜாம்பவானு, இவருக்கு நிறைய பேர் இருக்குது. ப்ரோ பிளேயர்னு ஒரு பேர் இருக்குது. இன்று முதல் பாயாசம் என்ற பேர் இருக்குது. அப்பளம் 8 அப்பளம். 8 அப்பளத்தையும் 1.5 லிட்டர் பாயாசத்தையும் குடிச்சுட்டு கம்முன்னு உட்காந்துருக்காரு. பரிசை வேற தட்டிட்டு போயிட்டாரு. சரி, அந்த பரிசை எடுங்க, எங்க கையால வாங்கிட்டு பிரிச்சு சந்தோஷமா வாங்கிக்கிறீங்க. பரிசை தட்டிட்டு போறிய. அடுத்த வாரமும் நீங்க ஜெயிக்கணும் கண்டிப்பா. அடுத்த வாரம் அறிவில்ல. ஓகே, இன்னைக்கு நம்மளோட ஈட்டிங் சேலஞ்சில் நம்ம நண்பர் வந்து ஜெயிச்சிருக்காப்புல. ப்ரோ பிளேயர் என்று அழைக்கப்படும் பாயாச பிளேயர் ஜெயிச்சிருக்காப்புல. பரிசு சந்தோஷமா வாங்கிக்கிறீல்ல? நீங்க பிரிச்சு காமிங்க. என்ன பண்ற? பிரிச்சு காமிச்சிருங்க. பிரிச்சு காமிங்க ப்ரோ பிளேயர். உங்களுக்கு இடைஞ்சலா எதுவும் கொடுத்தது கூடாது. என்னங்க பிரிக்கிறீங்க? அப்படிங்க என்னங்க ஏதோ உள்ளுக்கு ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அட்டடா, ஏதோ ஸ்பைடர்மேன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆஹா, என்னது? வாட்டர் கேனும் டிஃபன் பாக்ஸ் தான். ஆஹா, நல்ல பிராண்டில் கிடச்சிருக்கு ஒரு நல்ல ஹாட் பாக்ஸு. அது பாருங்க, உள்ளுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் வேறு கிடச்சிருக்கு. அதுக்கு ஒரு குட்டியா? ஆமாம், செல்லும். இன்னைக்கு 3 விதமான பரிசை தட்டிட்டு போயிருக்காரு. ஆனால் 3 விதமான பொருள் சாப்பிட்டு 3 விதமான பரிசையும் சாப்பிட்டு போயிருக்காரு. ஊறுகாய், பாயாசம், அப்பளம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பரிசு இன்னைக்கு ஜெயிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கீங்க. உங்களோட சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க ஜெயிச்சதை பற்றி? ஒன்று என்னத்தை சொல்கிறதுன்றீங்களா? சரி, கொடுத்து ஜெயிச்சிருக்கேன்டான்றாப்ல. இது போல தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம். இது போல் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வார சண்டே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி வணக்கம். வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி வணக்கம்.